தமிழகத்தில் 38,411 பசுமை வீடு வழங்கும் திட்டம் மற்றும் கைபேசி வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஜெயலலிதா துவக்கி வைத்துள்ளார். ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடத்தை காணொலி காட்சி மூலமாக முதல்வர் ஜெயலலிதா சனிக்கிழமை அன்று திறந்து வைத்தார். திருவள்ளூர் மற்றும் விருதுநகரில் கட்டப்பட்ட மாவட்ட ஊராட்சி அலுவலக கட்டடங்கள், நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் கட்டப்பட்ட மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குநர் அலுவலக கட்டடம், கடலூர், விழுப்புரம் மற்றும் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 41 கோடியே 97 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட 21 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களை முதல்வர் ஜெயலலிதா திறந்து வைத்தார். மேலும் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்ட 302 அங்கன்வாடி கட்டடங்கள், 44 தானிய கிடங்குகள், 3 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள், 3 ஊராட்சி கூட்டமைப்பு கட்டடங்கள் என 273 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பில் கட்டப்பட்ட கட்டடங்களை முதல்வர் திறந்து வைத்தார். அத்துடன் தமிழகத்தில் உள்ள 20,000 சமுதாய சுய உதவிக்குழு பயிற்றுநர்களுக்கு 15 கோடி ரூபாய் மதிப்பிலான அம்மா கைபேசிகள் வழங்கும் திட்டத்தினை துவக்கி வைக்கும் அடையாளமாக 3 சமுதாய சுய உதவிக்குழு பயிற்றுநர்களுக்கு அம்மா கைபேசிகளை முதல்வர் வழங்கினார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் 807 கோடியே 26 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட 38,441 சூரிய மின் சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் வழங்கும் அடையாளமாக 2 பயனாளிகளுக்கு ஒதுக்கீட்டு ஆணைகளை முதல்வர் ஜெயலலிதா வழங்கி இத்திட்டத்தை துவக்கி வைத்தார்.